பதவி 2 மாதம் ரிசைன் பண்ணாரு. சசிகலா அம்மா சிறைக்கு போனாங்க. இதை பற்றி தேவநாயகத்தை கடவுளத்துக்கு சொல்லியிருக்கிறாரு. நேரமின்மை கடமைனால இப்போ எபிசோடு பார்ட் 2ஆக நான் அடுத்ததில் போகிறேன். நான் அதையும் பாருங்கள், பார்த்து ஒரு கமெண்ட் எனக்கு தெரிவிங்க. அதாவது கடவுளை வார்த்தை தான் சொல்கிறேன். நான் கடவுள் என்ன சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறேன். நான் இப்போ எப்படி ஒரு திருக்குறள்னா திருக்குறள் யாருக்கும் புரியாது. ஆச்சார் திருக்குறள் வார்த்தையில் கட்டமை இருக்காங்க தகன யாரும் புரியாது. அது அர்த்தம் வந்து வார்த்தை தெரியும், மாணவர்களுக்கு தெரியாது, படிக்காம தெரியாது. அந்த அர்த்தத்தை சொல்லணும். இப்போ நாலடியார் இந்த மாதிரி இப்போ எந்த எந்த கவிதையாக இருந்தாலும் போய் திருக்கு திசை புரியாது. கவிதை இருக்கும், அது விளக்கம். அதே மாதிரி கடவுள் வார்த்தை யாருக்கும் புரியாது. அதனால விளக்கம் சொல்கிறேன். கடவுள் சொன்ன வார்த்தை விளக்கம் எனது கருத்து அல்ல. யாரும் என்ன கோப்பட வேண்டாம். ஆனால் கடவுள் இன்னும் கூடவே இருக்கிறார். கடவுள் இடம் பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு தேசத்தின் அதிபதியையும் நிர்ணயிப்பது கடவுள் தான். முடிவா சொல்றேன். நான் முக்கியமா சொல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன்ல மு க ஸ்டாலின் வருவாரு, உதயநிதி ஸ்டாலின் வருவாரு,